உலக தண்ணீர் தினமான மார்ச் 22ஆம் தேதி கிராம சபை கூட்டம் நடத்த தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இக்கூட்டத்தில் சுத்தமான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்தல் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. கிராம சபை நடைபெறும் இடம், ஆலோசனையில் இடம்பெறும் கருப்பொருள் ஆகியவை குறித்து பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கிராம சபை கூட்டத்தினை ஊராட்சியின் எல்லைக்குட்பட்ட வார்டுகளில் சுழற்சி முறை பின்பற்றி நடத்த வேண்டும் எனவும் தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகள் பராமரிப்பு தொடர்பாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியிடம் திமுக எம்பி கனிமொழி கோரிக்கை மனு வழங்கினார். டெல்லியில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரியை சந்தித்த திமுக எம்பி கனிமொழி கோரிக்கை மனு வழங்கினார். அதில் தூத்துக்குடியில் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கீழ் உள்ள சாலைகளின் பராமரிப்பு பணிகளை விரைவுபடுத்துமாறும், மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாதுகாப்பற்ற சாலைகள் அகற்றுதல் மற்றும் பராமரிப்பு பணிகளை துரிதப்படுத்துமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார். வீரப்பன் தேடுதல் வேட்டையின் போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு 3 வாரங்களில் இழப்பீடு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வீரப்பனை தேடும் பணியில் ஈடுபட்ட தமிழக கர்நாடக அதிரடி படையினர் விசாரணை என்ற பெயரில் மலை கிராம மக்கள் மீது மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக தேசிய மனித உரிமை ஆணையத்தில் புகார்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த புகார்களை விசாரித்த தேசிய மனித உரிமை ஆணையம் அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 5 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது. இந்த உத்தரவின்படி தமிழக அரசு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 1,20,50,000 ரூபாய் இழப்பீடு வழங்கிய நிலையில் பாக்கி தொகை 3,80,00,000 ரூபாயை வழங்க தேசிய மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டது. இதை எதிர்த்து தமிழக தலைமைச் செயலாளர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் வீரப்பன் தேடுதல் வேட்டையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 3 வாரங்களில் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டனர். சென்னை தேனாம்பேட்டை பகுதியில் உள்ள பிரபல நட்சத்திர ஹோட்டலில் பழுதடைந்த லிப்டை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர் லிப்ட் அருந்து விழுந்து உயிரிழந்தார். பிரபல நட்சத்திர ஹோட்டலில் உள்ள ஒரு லிப்ட் பழுதானதால் அதனை மாற்ற ஹோட்டல் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் பெரியமேடு பகுதியில் பழைய இரும்பு கடை நடத்தி வரும் அப்துல் காதர் என்பவரிடம் பணியாற்றும் ஊழியர்கள் பழைய லிப்டை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக லிப்ட் ஊழியர் ஒருவர் மீது விழுந்த சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துவிட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எஸ்ஐ 5:30 மணிக்கு ஃபோன் பண்ணார். நானும் என் பொண்ணு போனோம். அடிபட்டு தான் பார்க்குது, ஒன்றே இல்லை, நல்லா இருக்கிறாரு, நீ வாங்க, உன் பொண்ணுக்கிட்ட சொல்லி நீ வாங்க. தனியாக அங்கே ஹோட்டலில் என்ன போனேன்னா சொல்ல, தனியாக கூப்பிட்டு போய் இறந்துட்டாருப்பா, உன் பொண்ணுக்கிட்ட சொல்லாத நேராக. அப்புறம் என் பொண்ணு இதுமாதிரி இல்லைம்மா, ஒன்றே இல்லைம்மா, வாமா, நான் அழுதுங்குது. ஒன்றே இல்லைம்மா. அங்கே போனால் வண்டியில் வேனில் பற்ற வச்சுக்கிறாங்க அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில். லிஃப்ட்லேருந்து ஊங்கிட்டான்பா. சேஃப்டி அங்கே கேட்டால் சேஃப்டி எதுவுமே கொடுக்கல அவனுக்கு. அவர் எஸ்ஐ தான் ஃபோன் பண்ணி தான் எனக்கு தெரியும். என் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணார், வாப்பா நீ, நான் ஓடினேன் திம்னு. என் பொண்ணு போன் அடிபட்டுக்குது. சந்தேகமாக இது மாதிரி நினைக்கலாம், நான் ஊந்துக்கிறான்னு சொன்னாங்க. சந்தேகம் சேஃப்டி இல்லை. திருவள்ளூரில் அமைச்சர் நாசர் தலைமையில் கண்டன பொதுக்கூட்டத்தில் கட்சி பொறுப்பாளர்கள் மோதிக்கொண்ட சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியது. திருப்பாச்சூர் பகுதியில் அமைச்சர் நாசர் தலைமையில் மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் கலந்து கொள்வதற்கு முன் கட்சி பொறுப்பாளர்களிடையே கோஷ்டி மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரையில் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக போக்சோ வழக்கில் பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுரை மாநகர் பகுதியைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவி
கடைக்கு சென்று நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாததால் சிறுமியின் பெற்றோர் தேடிச் சென்றுள்ளனர். அப்போது எதிரே அழுதபடி வந்த சிறுமி அப்பகுதியை சேர்ந்த சிலர் தனக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரை அடுத்து பள்ளி மாணவர்கள் உட்பட 6 பேரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறார் சீர்திருத்த பள்ளியிலும் சிறையிலும் அடைத்தனர். குமுதா மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.